டெல்லியில் 31வது நாளாக போராடும் தமிழக விவசாயிகள் தினம் ஒரு நூதன போராட்டம் நடத்தி மத்திய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அரை முட்டை போடுவது அரை நிர்வாணம் என்று போராடிய விவசாயிகள் 2 நாட்களுக்கு முன்பு நிர்வாண போராட்டம் நடத்தினர். டெல்லியில் தமிழக விவசாயிகள் குட்டிக்கரணம் அடிக்கும் போராட்டம் மேற்கொண்டனர். முழக்கம் போட்டுக்கொண்டே கொதிக்கும் சாலையில் நமது விவசாயிகள் வெற்றுடம்போடு குட்டிக்கரணம் போட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மத்திய அரசு விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது, எங்களுக்கு உரிய உத்தரவை தரமாட்டேங்கிறது என்பதற்காக குட்டிக்கரணம் அடிக்கின்ற போராட்டத்தை இன்று வைத்தோம். கொதிக்கிற வெயில்ல முதுவெல்லாம் பழுத்து போகுது. நாங்க என்னத்தான் பண்றது? தமிழகத்தில் இருந்து 31 நாட்கள் ஆகிவிட்டது. இங்கு டெல்லிக்கு வந்து பக்கத்தில் இருக்க 5 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர் தான் இருக்காரு பாரத பிரதமர். விவசாயிகளை பார்க்க மாட்டேன் என்று கூறுகிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் எங்களை பார்க்க கூடாது என்று தடுக்கிறார்கள். திருச்சி மணப்பாறை அடுத்துள்ள வையம்பட்டியில் ஒரு விவசாயி இறந்தது போல் வைத்து ஒப்பாரி போராட்டம் நடைபெற்றது. கார்பரேட் நிறுவனங்கள்ல பல லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்க. விவசாயிகளுக்கு நாங்க கேட்ட ஒரு 39,000 கோடியை தள்ளுபடி பண்றதுக்கு என்ன இருக்கு? பாரத பிரதமர் அவர்களே, டெல்லியில் போராட விவசாயிகளை உடனே கூப்பிட்டு பேசுங்க, நல்ல தீர்வு காண்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை அழிக்க நினைக்காதீங்க. எங்களை அழிக்க நினைச்சா விவசாயமே அழிஞ்சு போயிடும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தம்மம்பட்டி அருகே உள்ள செந்தாரப்பட்டியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரை நிர்வாணத்தோடு பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை ஆதரித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயம் இல்லைன்னா முதுகெலும்பு இல்லைன்னா உன்னை விவசாய காப்பாற்றுறதுக்கு முதுகெலும்பு இல்லாத திறன் இல்லாத அரசாங்கம் எதுக்கு ஆள்ற? சேலத்தில் மனநல காப்பக குழந்தைகள் காய்கறிகளை ஏந்தியபடி விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினர். எங்களுடைய குழந்தைங்களுக்கு விவசாயம் பற்றி நாங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கோம். விவசாயிகளுடைய கஷ்டம் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுடைய அந்த அருமை பெருமை தெரிஞ்சதுனால இன்னைக்கு எங்களுடைய குழந்தைங்களே, எங்களுடைய பெற்றோர்கள், குழந்தைங்களோட எல்லாம் நாங்கள் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம். டெல்லியில் போராடும் நமது விவசாயிகளை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று போராட்டத்தை ஒருங்கிணைத்த காப்பக நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர்.